அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, வணக்கம். உங்களை சாதக விதி 360 டிகிரி டிவி வாயிலாக உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலின் மூலம் நாம் ஒவ்வொரு நாளும் ராசி பலன்களையும், ஜாதக நுணுக்கங்களையும், ஜோதிட சூட்சும விதிகளையும், தோஷ மற்றும் பரிகாரங்களையும், ஒவ்வொரு கிரகங்களின் செயல்களும், அதனுடைய சுப காரியங்களும், அசுப காரியங்களும், அதன் மூலம் கிடைக்கும் பலன்களையும் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதன்படி இன்று நாம் ஒரு யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த யோகம் சந்திராதி யோகம். சந்திராதி யோகம் அப்படின்னா என்ன? இது நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் உண்டு. அது இந்த யோகம் பல பேருக்கு இங்கே நான் பார்த்து சொல்லியிருந்திருக்கிறேன். அதை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம். சந்திராதி யோகம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதக நோட்டை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய விசேஷம்லாம் இல்லை. நம்ம ஜாதக நோட்டை எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாதகத்தில் சந்திரன் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து 6, 7, 8 ஆகிய இடங்களில் சுப கிரகங்களை பார்த்தா அதில் சந்திராதி யோகம் உண்டாகும். சரி, அப்போ அந்த சுப கிரகங்கள் என்ன? அந்த சுப கிரகங்கள் புதன், குரு, சுக்கிரன் இவங்க 6, 7ல் உட்காந்து சந்திரனுக்கு அந்த பொசிஷனில் இருந்தால் அதோட அமைவது தான் சந்திராதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த யோகம் இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த யோகம் இருக்கிறவங்க எப்பயுமே ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சிறந்த ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும். சீக்கிரமாக எல்லாத்தையுமே கற்று ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாவாங்க. சந்திரனாவே வெளிச்சம் தானே. ஸோ அந்த அறிவு கூட சேர்ந்து இருந்தால் இன்னும் பெரிய வெளிச்சமாகும். இது மேக்ஸிமம் நிறைய படிப்பில் மேலோங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் நல்லா வேலை செய்யும். இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் அவர்களுக்கு செல்வமாக மாறி அது அவர்களுக்கு நிலைத்து நிற்கும். அப்போ ஒரு நல்ல பெயர், கல்வி, அறிவு, ஒரு செல்வம் நிறைஞ்சிருந்தாவே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளை ஒரு நற்பெயரை உருவாக்கும். அது எப்படி உருவாக்கும்? நம்மளை ஒரு ராஜாவுக்கு இணையாக, ஒரு சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கு இணையாக அவங்கள தூக்கி போய் உட்கார வச்சோம். அப்போ இந்த நடப்பு காலங்களில் அவர்கள் வாழும் வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த யோகத்தில் இந்த யோகத்தை அந்த காலத்தில் ஒரு பாட்டாகவே சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டை நம்ம இதில் பார்க்கலாம். சந்திரனுக்கு 6னில் 7னில் 8னில் வந்த சுபகிரகம் மறுவிடவே புந்தி குருவும் சுக்கிரனும் கூடலில் உண்டாம் சந்திராதி யோகம் எனும் சிறப்பு. இதுதான் அந்த பாடல். இந்த பாடல் நம்ம அதோடைய கதை சுருக்கத்தை வச்சு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக விளங்குவாங்க. இதில் இன்னொன்று பார்க்கலாம். இதில் இந்த ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் இவங்க அந்த பாவ கிரகங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்டத்தில் இருக்கும். அவங்க பார்க்காம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தாலும் அதோட லெவல் குறைய தான் செய்யுமே தவிர சந்திராதி யோகம் உண்டு. ஆனால் இந்த 3 கிரகங்கள் மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து 4 கிரகங்கள் பார்க்குறப்ப அதோட கொஞ்சம் பவர் குறையும். இது இல்லாமல் இருந்து அவங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க. அதே மாதிரி சுப கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நம்ம இந்த பலன் சொல்கிறோம். ஆனால் அவங்களோட ஜாதக கட்டத்தை பொறுத்து அது ஒவ்வொரு கிரகத்தோட பவர் இருக்குது. அந்த பவரை வச்சு நம்ம அதோட மதிப்பை குறைச்சோ அதிகரிச்சோ நம்ம அவங்களோட பலன்களை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஜோசியர் அதை சொல்லுவாங்க. இன்னொன்று, இதை நம்ம ரொம்ப நினச்சி சந்திராதி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. கடுமையான முயற்சி, படிப்பும் அதற்குண்டான வேலையில் நாம் செய்யும் வேலை விதமும் நன்றாக இருக்குமானால் இந்ததை சந்திராதி யோகம் உள்ள ஒரு நபரை மிகப்பெரிய உச்சத்துக்கு எடுத்து செல்லும் என்பது விதிவிலக்கு. இதில் நாம் மிகவும் குறிப்பிட வேண்டியது, இந்த சந்திராதி யோகம் உள்ளவர்கள் சந்திர பகவானை வெள்ளி அன்று கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னும் சுபிட்சமாக இருக்கும் என்பது சிறப்பு. நன்றி, வணக்கம்.